உஸ்தாத், நான் யார் இடத்துல 3 ஆண்டு படிக்கிறேனோ அவர் என்ன செய்யறாரு, இந்த மாதிரி அவர் தலைமையில் இந்த மாநாடு நடக்கிறது காலம் சென்று விட்டார். அவர் உங்களுக்கு தெரியும், அந்த கணேசர் தான் உங்களுக்கு தெரியும், சிவப்பு தலப்பா கட்டியிருப்பாரு, என்னை விட கொஞ்சம் கூடுதல் கற்பா இருப்பாரு அவர். அந்த அவர் கணேசர்த்துமாங்க அவரை, அவரு ரோஸ் தலப்பான்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. அவர் தலைமையில் இந்த மாநாடு நடக்கிறது. மாநாட்டில் யாரெல்லாம் பேச்சாளர் இருக்கிறீங்க? வேலூர் பாக்கியாத்தில் பேராசிரியர் ஷபீர் அலி, காயல்பட்டினத்தில் கலந்தர் மஸ்தான், உங்க ஊர்ல மீலாது விழாவுக்கெல்லாம் ஸ்டார் பேச்சாளர் அவரு கலந்தர் மஸ்தான்ங்கிறவர். அதே மாதிரி முஸ்லீம் லீக்குடைய தலைவர் அப்துல் சமது, அப்புறம் நாவலர் மறுமலர்ச்சி ஆசிரியர் நாவலர் யூசுப், இது மாதிரியான பெரிய பெரிய உபைதுல்லா, திருச்சி ஜாமியா அன்வார் உடைய முதல்வர் உபைதுல்லா ஹசரத்து, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, மாநாடு போடுறாங்களே, அதுல பேசுறாங்க. அதுல ஒரு புஸ்தகம் வைக்கிறாங்க, தர்கா கொடிகள் மிளிரட்டும் புஸ்தகம். அதுல உலமாக்கள் சபை நடத்துற மாநாட்டில் தர்கா கொடிகள் மிளிரட்டும் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை போட்டு தர்காவுல கொடி ஏத்துங்க, ஊருக்கு ஒரு தர்கா கட்டுங்க. அதுல என்ன பேசுறாங்க என்று கேட்டா, அந்த ஷபீர் அலிங்கிற பேசுறாரு, பார்த்தீர்களா ஜில்லு ஜில்லு என்று தென்றல் வருகிறதா பயான். ஆமாங்கிறான், ராத்திரில சென்றதெல்லாம் வர்றேன், வெயில் நேரத்தில் இந்த மாதிரி கூட இல்ல. ஆத்தங்கரையில் நடத்தினாங்க, ஆத்தங்கரை பள்ளி வாசல் மாங்கல்ல தஞ்சாவூர்ல, ஆத்து ஓரமா இருக்கிறதுனால அங்கிட்டு மரஞ்செடிகள்லாம் ரொம்ப இருக்கிறதுனால காத்து நல்லா தான் வரும் வருகிறது. ஆமா, ஏன் வருகிறது தெரியுமா? இந்த கபருஸ்தான்ல அடங்கி இருக்கிறார்களே, இந்த இடத்திலிருந்து தான் அந்த தென்றல் வருகிறது. இந்த கபருஸ்தானில் அடங்கி இருக்கிறவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்க எல்லாம் தென்றல் வீசும் அப்படிங்கிறான். ரசூல்லா அடங்குன பாலைவனம் வீசுதுங்க. ரசூல்லா அடங்குன ஊர்ல என்ன செய்யறது, பாலைவனம் மண்டையை புழக்குது. இவன் என்ன செய்யறான், இங்க உள்ள கபருஸ்தானத்தை இப்படி எல்லாம் போய் சொல்றாங்க. அது மாதிரி என்ன செய்யறான், அல்லாஹ்வுடைய நேசர்கள் சொல்றான், அவுலியாக்களை ரெண்டு சமமான ஆட்களுக்கு மத்தியில் தான் நேசம் ஏற்படும் பயான். அப்ப அல்லாஹ்வுடைய நேசர்னா என்ன அர்த்தம், அல்லாஹ்வும் அவரும் சமம் அர்த்தம். எப்படி சாஹுல்ல மீது பாதுஷா அல்லாஹ்வுடைய நேசர் என்றால், நேசர்னா என்ன அர்த்தம், ஈக்குவலா இருந்தாலும் நேசம் வருமா? ஈக்குவல் இல்லாத ரெண்டு பேருக்கு மத்தியில் என்ன வராதான், நேசமே வராதான். பயான் இதெல்லாம் சமமாக இருந்தால் தான் நேசம் வரும். அப்ப அல்லாஹ்வுடைய நேசர்கள் அவுலியாக்கள் என்றால் அல்லாஹ்வும் அவர் ஒண்ணு, சமம். அல்லாஹ்ட்ட கேட்கிற எதையும் அவுலியாட்ட கேளுங்க, அல்லாஹ் வணங்குற எதையும் அவுலியாட்ட வணங்குங்க, ரெண்டும் ஒண்ணுதான் என்று பயான். இது யார் பேசுறா? திருவள்ளுவர் புறம்போக்கு பேசல. இந்த ஒட்டுமொத்த மாவட்டத்தினுடைய உலமாக்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் தலைமையில் நடக்கிற மாநாட்டில் இப்படி வேலூர் பாக்கியாத்து தாய் கல்லூரிங்கிறாங்களே, அந்த வேலூர் பாக்கியாத்துடைய ஒரு உஸ்தாத் இப்படி பேசுகிறார். அல்லாஹ்ங்கிறவன் நெருப்பு, அல்லாஹ் நெருப்பு மாதிரி. உங்களுக்கு தோசை மாவு வச்சிருக்கிறீங்க, தோசை வேணும், நெருப்புல நேர ஊத்துனா தோசை கிடைக்குமா? என்ன செய்யறாரு, அல்லாஹ் நெருப்பான். நம்மகிட்ட தோசை மாவு இருக்குதான், இந்த மாவை கொண்டு போய் தோசையில நெருப்புல ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு தோசை கிடைக்குமா? கிடைக்காது. தோசை கல்லு வேணும், அவங்க தான் அவுலியாக்கள். தோசை பயானுங்க, இதெல்லாம் பயானுங்க. இவனெல்லாம் மார்க்க அறிஞர்கள் சொல்றீங்க. இன்னைக்கு அந்த மாதிரி நிலையில இருந்தா நான் செருப்பு கட்டி அடிச்சுட்டு வந்திருப்பேன். அன்னைக்கு நான் ஒத்துதான் இருந்தேன். அந்த சபையில 4 பேர் தான் எதிர்த்தோம். 4 அந்த சம்பவத்தை நான் சொல்றேன் எப்படி எதிர்த்தோம். அப்ப அவர் பேசுகிறார், என்ன பேசுறாரு, இது ஒரு அவுலியாக்கள்ங்கிறவங்க தோசை கல்லு மாதிரி, அவங்க வழியாக நீ மாவை ஊத்துனாதான் உனக்கு தோசை கிடைக்கும், இல்லைன்னா மாவு வீணா போயிரும் அப்படின்னா. பேசி முடிச்சுட்டு இறங்கணும்னு நான், எங்க அண்ணன், இந்த மன்சூர் கைலி சென்ற ஒரு மாயத்தில் இருக்கிற அவரு, இன்னொரு சகோதரர் 4 பேரும் போய் நல்ல ஒரு உதாரணம் சொன்னீங்களே. என்ன உதாரணம்? தோசைகள் உதாரணம். அப்ப நம்ம அல்லாட்ட கேட்ட அல்ல செத்து போயிடுவானோ? என்ன மாவு கொண்டை நெருப்புல ஊத்து, நெருப்புல அணைஞ்சு போயிருது, மாவு மட்டும் வீணா போலையே. நீங்க சொன்ன உதாரணம் படி பார்த்தா யாழ்லான்னு கேட்டா அல்ல செத்துருவான். ஏன் மாவு கொண்டை நெருப்புல ஊத்துனா நெருப்பு அணைஞ்சு போயிருமா இல்லையா? என்னங்கடா உதாரணம், அடிக்க வந்தாலும் அப்படி போயிரும். அவ்வளவு பெரிய பெரிய போட்டிருக்கான். அடிக்க வந்தவன் ரவுடிங்கிறீங்களா? ஆலிம் சாக ரவுடியா இருந்தான், ஆலிம் சாக ரவுடியா இருந்தாங்க. அடிக்க சுத்தி வளைச்சுக்கிட்டு நாங்களும் போயிட்டு விட்டு வைக்கல, நாங்கள் எதிரி பேசணும், வாய் சவலால் தான் விட்டாங்க, அடிச்சு பாடுற பார்த்துக்கணும்னு சொல்லி நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பேசிவிட்டு அடி வாங்காம தப்பிச்சு வந்துட்டோம். அப்ப இந்த மாதிரி முழுக்க ஒரு யூசுப் மறுமலர்ச்சி ஆசிரியர் யூசுப் பேசினார். நீங்கள் எதற்கு அந்த ஒரு இன்னைக்கு நெஞ்சில் அவர் பாராட்டுறான். அந்த ஆலிம் சாக்களுக்கு இருக்கக்கூடிய தைரியத்தில் பல மடங்கு அவருக்கு இருந்தது. என்ன சொன்னாரு, என்னைக்கு என்ன மாநாடு நடத்துகிறீர்கள், அவன் தர்காவில் போய் ஈமானை இழந்து கொண்டிருக்கிறான்,
அல்லாஹ்வை மறந்து கொண்டிருக்கிறான். பள்ளி வாசல் காலியாகி கொண்டிருக்கின்றன. நாங்கள் அந்த காலத்திலேயே அனாச்சாரங்கள் ஒளியட்டும் என்று தர்காவுக்கு முன்னாடி நாங்கள் கூட்டம் போட்டு பேசி சீர்திருத்தம் பண்ணி இருக்கிறோம். மார்க்க அறிஞர்களா இருந்து கொண்டு இப்படி ஒரு மாநாடு தேவையா? இதை நடத்தலாமான்னு கேட்டுவிட்டார். அந்த ஊரால் தான் தௌஹீத பேசினார். 7 வருஷம் படிச்சவன் ஷிர்க் பேசுறான். 7 வருஷம் மதரசாவில் படிச்சவன் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறத பேசுறான். மதரசாவில் படிக்காத ஒருத்தன், மார்க்கத்தை சிந்தித்து விளங்கின ஒருத்தன் தௌஹீத பேசுறான். அந்த மாதிரி பேசி அந்த மாநாடு முடிந்த பிறகு பொறுக்க முடியல, தாங்க முடியல. என்னடா அப்படி தூக்கம் வரல ராத்திரிலாம் எங்களுக்கு. என்னடா இப்படி ஒரு உலமான்னு சொல்லிக்கொண்டு அல்லாட்ட கேட்காதங்கிறாங்க. இது எப்படி? அவுளியாட்ட கேளுங்கிறாங்க. அங்க தர்காவில் நடக்கிற அனாச்சாரத்தை கண்ணு முன்னாடி பார்க்கிறோம். அங்க நடக்கிற ஆணும் பெண்ணும் ஒட்டி உரசுவது, விபச்சாரம் நடத்துவது, பல பல சம்பவங்களை கண் முன்னாடி பார்க்கிறோம். அங்க போட்டு பயான் பண்றாங்களே, அங்க போய் இந்த மக்களை விரட்டுறாங்களே, இது என்ன? எந்த குர்ஆன்ல இதை படிச்சாங்க, எந்த ஹதீஸ்ல இதை படிச்சாங்கன்னு கோபம் கொப்பளிக்கிறது. கடைசியில் என்ன பண்றோம்? மசூரா பண்ணி இதை விடக்கூடாது, என்ன வந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அந்த காலத்துலாம் நாங்க செஞ்ச வேலை பெரிய வேலை. இப்போ நீங்க செஞ்சிடலாம். என்ன செஞ்சோம்? இந்த ஒரு நாடகம் அரங்கேறியது என்கிற தலைப்புல ஒரு நோட்டீஸ் போட்டோம். என்னுடைய அந்த மாநாட்டில் என்னென்னலாம் பேசப்பட்டுச்சு, என்னெல்லாம் உளர்னா, அது எப்படி பதில் எல்லாத்தையும் போட்டு ஒவ்வொரு ஆலிம்சா பேரையும் சொல்லி விமர்சனம் பண்ணி யார் பேர்ல போடுறது? என் பேர்ல போடுறாங்க. அமைப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, என் பேர்லாம் போட்டேன். ஜெயினுல் ஆபிதீன் போட்டு என் பேர் வந்து நோட்டீஸ் என்னங்க தமிழ்நாடு பூரா நான் எல்லா பக்கமும் அனுப்புனேன். அப்பதான் கொந்தளிப்பு. தௌஹீத் எப்போ வந்துச்சுன்னு கேட்கறாங்களா? எதனால் வந்துச்சுன்னு? இந்த 85ல் நீ நடத்தின அந்த வலிமார்கள் மாநாடு தான் நாங்க ஏதோ தீன் விளக்கு கொண்டு சீர்திருத்த சின்ன அளவு செஞ்சிட்டு இருந்தோம். ஆலிம்களா இருந்து கொண்டு நீ சிறுக்க தர்காவுக்கு போ, அல்லாஹ் வணங்காதே, அல்லாட்ட கேட்காதேன்னு அபூஜஹலுக்கு ஆள் பிடிக்கிறது ஜமாத் உலமா என்று ஆகிவிட்ட பொழுதுதான் இந்த நோட்டீஸை வெளியிட்டோமா. வெளியிட்டு 2 நாள்ல 2 வேன், பெரிய வேன்ல டெம்போ இந்த இன்னொரு மகேந்திரா வேன் இருக்கு பாருங்க, அதுல ஒரு 15 பேர் 20 பேர் உட்காரலாம். சாதாரண ஆளுக்கு அஜரத் மாதிரி ஒரு 15 பேர் உட்காரலாம் இருப்பாங்கல்ல. அப்ப மகேந்திரா வேன் 2 வேன்ல வந்து இறங்குறாங்க. பெரிய பெரிய தலப்பாவும் ஜிப்பாவும் சங்கரமதல்ல வந்து மதரசாவுடைய நிர்வாகிகளை சந்திச்சு இவன் மேல் நடவடிக்கை எடுக்கணும், எங்க உலமாக்களை திட்டி விட்டான், எங்க உலமாக்களை விமர்சிச்சு நோட்டீஸ் போட்டு. அவங்களுக்கு தாங்க இல்லை. இப்போலாம் நீங்க கேள்வி கேட்கறீங்க, வாய் பதில் பேச முடியாம போயிட்டு இருக்காங்க. அன்னைக்கு யாரும் பேச மாட்டாங்க. நான் ஒருத்தனா முதல்ல கேட்கிறேன், என் பேர்ல கேட்கிறேன், என்னை நீக்கணும் என்பதற்காக வேண்டி நினைச்சாங்க. அது மாதிரி ஒரு தீர்மானம் ஒரு படபடையா வந்து இறங்கிட்டாங்க. இறங்கி அந்த நிர்வாகி என்ன செய்ய தெரியுமா? எங்க மதரசா டூட்ல ஒரு கரெக்டா இருக்காரு, அவர் கரெக்டா பாடத்துக்கு வருவாரு, கரெக்டா பாடம் நடத்துவாரு, எந்த ஒரு அதிகமா லீவ்லாம் எடுக்க மாட்டாரு, எந்த மாதிரி கெட்ட பேர் வர்ற மாதிரி நடக்க மாட்டாரு, எங்க டியூட்டில கரெக்டா இருப்பதனால் அவரை மீது நாங்க நீக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, ஆஹா நம்ம கௌரவம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க. நீங்க வந்து உலமா சபையில கூட்டம் கூடுகிறது, உலமா சபையில வந்து நீங்க வந்து என்ன செய்யணும், விளக்கம் தரணும். உங்களை எனக்கு ஒரு நான் அந்த உலமா சபையில ஏதோ ஒரு பொறுப்புல இருந்தேன், சின்ன பொறுப்புல, எனக்கே தெரியாது அந்த மாநாடு நடத்தினது. அந்த அடிப்படையில் என்னை வந்து கூப்பிட்டாங்க, நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. எங்க நடக்குது? திருப்பந்தூர் திங்கிற ஊர்ல வச்சு நடக்குது. எல்லா உலமாவும் கூடி இருக்கிறாங்க. காலஞ்சென்ற சம்சுல் ஹுதா அவர்கள் நீடூர்ல ஆசிரியராக இருந்தார், முதல்வராக இருந்தார் இல்லையா, அவரு அப்துல் கனி ஹசரத், இந்த அப்துல் சமது உக்காசி அந்த மாதிரி பேசல, கம் நாட்டி உட்கால தான் பேசினார் தஞ்சாவூர் மாநாட்டில். சிரிக்கிற சொல்ல, தஞ்சாவூர் வலிமார்கள் மாநாட்டில் இந்த ஆள் பேசினாரு, இந்த வார்த்தையை பேசினார். நான் சொன்னாலே உங்களுக்கு இப்படி பேசினான்னு நினைப்பீங்க, மேடையில் பேசினாருங்க. இந்த உலமா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சு ரவுண்டு கட்டி இருக்கிறாங்க. நான் சம்சுல் ஹுதா ஒன்று, எங்க அண்ணன் 3 பேர் அங்கே போயிட்டோம். போகும்போது என்ன பண்ணிட்டோம், நான் ஒரு பிளானோட போனோம். இவங்க வந்து பேர் தான் அலிமிசாக்கள் உள்ள போன ரவுடி எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் எதிர்பார்த்து தான் போனோம். போனோன்னு என்ன செஞ்சாங்கன்னா, சம்சுல் ஹுதா ஆரம்பிச்சாரு. தம்பி ஜெயினுல் ஆபிதீன் அவர்கள் ரொம்ப திறமையான பிள்ளை, அவர் வந்து ரொம்ப துடிப்பான ஒரு இளைஞர். அவர் எனக்கு புகழ்ந்து என்ன, அவர் இந்த செயலுக்கு வருத்தம் தெரிவித்து விட்டால் நம்ம ஜமாத்தினுடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பை நம்ம கொடுத்து விடுவோம். நம்மள முதல்ல ஆசை, அப்படி ஆசை வார்த்தை எப்படி இது, நான் வருத்தம் தெரிஞ்சு மன்னிப்பு கேட்டா எனக்கு என்ன தருவாங்களாம், மாவட்ட செயலாளர் பதவி தர்றோம்னு சொல்லி இப்படி ஆரம்பிக்கிறார். யாரு? சம்சுல் ஹுதா பேசுறார். உங்க செயலை தவறுன்னு விமர்சனம் பண்ணி நான் இருக்கிறேன்.
அதுல அந்த இதுல போய் நான் ஏன் செயலாளர் இருக்கனே, எனக்கு செயலாளர்லாம் வேண்டியதில்லை. நான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லுங்க அப்படின்னோடனே நீங்க உலமாக்களை விமர்சிச்சிட்டீங்க. சரி அதான் பிரச்சனைன்னு சொன்னா நான் என்னென்ன விமர்சிச்சனோ அதையே இப்ப பேசுவோம். நான் விமர்சிச்ச சரியா, நீங்க பேசுன சரியாண்டு நான் சொன்ன தப்பு நிரூபிச்சிட்டீங்கன்னு சொன்னா நான் மன்னிப்பு கேட்கிறேன். அவங்கள்ட்ட சொன்ன நான் ஒத்தால தான் சொல்றேன், எங்க அண்ணன் இருக்கிறாங்க. அப்ப நான் பேசியது தவறு என்று நீங்கள் ஆதாரத்தோடு நிரூபித்தீர்களே, ஆனால் நான் மன்னிப்பு கேட்பேன். தவறு இல்லைன்னா அந்த மன்னிப்பு கேட்கிற விளையாட்டு என்கிட்ட நடக்காது அப்படின்னு ஒண்ணு அப்படி எந்திரிச்சாங்க. அல்லாஹ்வன ஆலிம் சாக்களுங்க, ஆலிம் சா அவ்வளவு பேரும் பெரிய பெரிய தலப்பா அல்லாஹ்வனன்றாங்க. வச்சா உருட்டு கட்டையோடு நிக்கிறான் 4 பேர். நம்ம நீ பாத்தியா ஒரு ஆலிம் சா நீங்க பாத்திருப்பீங்க, உள்ளுக்குள்ள வேற ஆலிம் சாவை நாங்க பார்த்தோம். அப்ப என்ன